தாவீதின் காலம் முடிந்த பிறகு இஸ்ரவேல் தேசம் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நின்று கொண்டிருந்தது. அவன் மகன் சாலோமோன் ராஜாவாக ஆனபோது தேசம் போரில்லாத அமைதியான காலத்துக்குள் நுழைந்தது. சாலோமோன் வலிமையான போர் வீரன் இல்லை. ஆனால் அவன் கேட்ட ஒரு விஷயம் அவனை தனித்துவமாக்கியது. கர்த்தாவே, என் ஜனங்களை நடத்த ஞானத்தை தாரும். அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. அதனால் ஞானத்தோடு சேர்ந்து செல்வமும் மகிமையும் அவனுக்கு கிடைத்தது. இந்த ஞானத்தின் உச்சம்தான் எருசலேமில் ஆலயம் கட்டப்பட்டதற்கு காரணம். இந்த ஆலயம் ஒரு கட்டிடம் மட்டுமில்லை, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அடையாளம். ஆலயம் திறக்கப்பட்ட நாளில் ஜனங்கள் அழுதார்கள், ஆராதித்தார்கள். மேகம் ஆலயத்தை நிறைத்தது. அந்த நேரம் இஸ்ரவேல் தேசம் உச்சத்தில் இருந்தது. ஆனால் இங்கதான் மெதுவான வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. சாலோமோன் தேவனை மறக்கவில்லை. ஆனால் தேவனுக்கு மேலாக வேறு விஷயங்களை அவன் அனுமதிக்க ஆரம்பித்தான். அவன் திருமணங்கள், அவன் உறவுகள், அவன் சமாதான உடன்படிக்கைகள் அவனுடைய இதயத்தை பிரித்தது. ஆலயம் இருந்தது, பலியும் இருந்தது, ஆனால் முழு இதயம் இல்லை. இதன் விளைவு அவன் மரணத்திற்கு பிறகு வெளிப்பட்டது. ராஜ்யம் இரண்டாக பிளந்தது. வடக்கு இஸ்ரவேல், தெற்கு யூதா. இது தேச அரசியல் பிரச்சனை அல்ல, இது தேவனிடமிருந்து மனிதன் பிரிந்ததின் விளைவு. வடக்கு ராஜ்யத்தில் ஒரு ராஜாவும் முழுமையாக தேவனை பின்பற்றவில்லை. தெற்கு ராஜ்யத்தில் சில நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் குறுகிய காலம். அதனால் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஏன்? ராஜாவை மாற்ற இல்ல, ஜனங்களின் இதயத்தை திருப்ப. எலியா அக்கினியோடு வந்தான். கர்த்தரே தேவன் என்று மலைமேல் நிரூபித்தான். ஆனால் அக்கினி மனங்களை மாற்றவில்லை. எலிசா அற்புதங்கள் செய்தான். நோயாளிகள் குணமடைந்தார்கள், ஆனால் இதயங்கள் மாறவில்லை. இதுதான் இரண்டு இராஜாக்களின் மைய கருத்து. தேவன் பேசுகிறார், மனிதன் கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் தேவன் எச்சரித்ததை நிறைவேற்றினார். வடக்கு ராஜ்யம் அசீரியரால் அழிக்கப்பட்டது. தெற்கு ராஜ்யம் சிறிது காலம் தப்பித்தது, ஆனால் அவர்களும் திரும்பவில்லை. இறுதியில் பாபிலோன் எருசலேமுக்குள் நுழைந்தது. ஆலயம் எரிந்தது, சுவர் உடைந்தது, மக்கள் சிறைப்பட்டார்கள். இங்கதான் மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. தேவன் தோல்வியடைந்தாரா? இல்ல, தேவன் வாக்கு தவறியதில்லை. மனிதன் உடன்படிக்கையை உடைத்தான். பாபிலோனில் அவர்கள் தேசம் இல்லாமல், ஆராதனை இல்லாமல் அழுதார்கள். ஆனால் அங்கதான் உண்மையான மனந்திரும்புதல் ஆரம்பமானது. ஆண்டுகள் கழிந்தன. ஒரு வெளிநாட்டு ராஜா சைரஸ் ஒரு தீர்மானம் எடுத்தான். இது அரசியல் முடிவு போல தோன்றினாலும் இதன் பின்னால் தேவனுடைய கை இருந்தது. எருசலேமுக்கு திரும்புங்கள் என்று அவன் அனுமதி கொடுத்தான். அனைவரும் திரும்பவில்லை, சிலர் மட்டுமே. ஏன்? விசுவாசம் எப்போதும் சிறிய கூட்டத்தில் தான் தொடங்கும். அவர்கள் திரும்பி வந்தபோது முதலில் கட்டியது சுவர் அல்ல, பாலிபீடம். அதன் பிறகு எஸ்ரா வேதத்தை திறந்தான். ஜனங்கள் கேட்டார்கள், புரிந்தார்கள், அழுதார்கள். ஏனென்றால் அவர்கள் இப்போது